தேடுகிற ஜனத்திற்கு பதிலளிக்கும்படியாக, அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்புகிறோங்க? நம்புகிறவர்கள் அப்படி உங்க கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவோ என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தெய்வம் என்று ஆண்டவருக்கு பெயரிடுகிறார். என்னை காண்கிற கர்த்தர், தம்மை தேடுகிறவர்கள், உத்தம இருதயத்தோடு தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராயிருந்து எல்லா உபத்திரவங்களில் இருந்து நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக, எல்லா தடைகளை உடைத்து மாற்றும்படியாக கர்த்தர் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவராய் வெளிப்படுகிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Jesus. Hallelujah. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக, ஆவியானவரே என் மீது அசைவாடுங்க ஆண்டவரே. ஆமென். ஒரு உள்ளங்கை மேகம் ஒரு பெருமழையை கொண்டு வந்தது போல, ஒரு உள்ளங்கை மேகம் பெருமலையை கொண்டு வந்தது போல எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் சொல்லுகிறான், போய் பாரு, அந்த கர்மேல் மலையில் அந்த உள்ளங்கை மேகம் எழும்பி ஆயிற்றான்னு பாரு. அவன் போய் பார்க்கிறான், 6 முறை பார்க்கிறான். 6 முறையும் அவன் கண்கள் காணவில்லை. 7வது முறை ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பி இருக்கிறது அவனுடைய கண்கள் காண்கிறது. ஆமீன். 7 என்பது பரிபூரணம். தேவ சமூகத்தில் பரிபூரணமாய் முழு இருதயத்தோடு, ஒரே சிந்தையோடு, முழு ஆத்துமாவோடு எந்த ஜனம், எந்த இருதயம் தேவனை தேடுமோ அவர்களுக்கு கர்த்தருடைய உள்ளங்கை மேகம் இன்றைக்கு இறங்கி வரும். ஆமே. அவர் வானங்களை தாழ்த்தி இறங்கி வருகிற கர்த்தர், காற்றை தமது செட்டைகளாக்கி எழுந்தருளுகிறவர். ஆமே. கேருபீன்களை தமது ரதமாக்கி, காற்றுகளை தமது செட்டைகளாக்கி, தமது ஜனத்தின் மீது அசைவாடுகிறவர். ஆமேன். ஒரு அக்கினிமயமான செட்டைகள் எங்கள் மீது அடிக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். சத்தம் அப்படியே உயரட்டும் தேவ ஜனமே. உங்க இருதயம் ஆண்டவருக்கு நேராக கதறட்டும். இதோ தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் உன் சத்தத்தை கவனியாமல் இருப்பாரோ? ஆமென். அவர் விதவைகளின் பெருமூச்சை கேட்கிறவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவாய் எழுந்தருளுகிற கர்த்தர், சிறுமையும் எளிமையுமானவனுக்கு தமது கரத்தின் புயத்தை வெளிப்படுத்தி ரட்சிக்கிற உன்னதமான கர்த்தர். ஹல்லேலூயா. ஜெபிங்க. அப்படியே உங்க சத்தம் ஆண்டவருக்கு நேராக உயரட்டும். அவரை நோக்கி கூப்பிட ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுகிறது. இருதயங்கள் ஒருமனப்பட கர்த்தருடைய பெருமலை இந்த இடத்திலே பெய்ய பண்ண போகிறது. எஸ் ஜீசஸ். இதோ அவருடைய கரத்தின் கிரியைகள். ஆமென். ரிஹதல ஷேஹமரதலரசே. ஒரு மகிமை, ஒரு வான் மகிமை, பரலோக பிரசன்னம், முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிற கர்த்தர், உனக்கு துவக்கமும் முடிவுமாயிருக்கிற கர்த்தர். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, உன் முடிவை அவர் சம்பூரணம் பண்ணுகிற கர்த்தர். நடுவிலே பிரசன்னராய் எழுந்தருளி இருக்கிறவர், இந்த உள்ளங்கை மேகம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். வானத்தை தாழ்த்தி இறக்கி எங்கள் நடுவில் உடைய வாசஸ்தலத்தை நீர் ஏற்படுத்தினபடியா ஸ்தோத்திரம். மனிதர்கள் நடுவிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தூதருடைய துதிகளில் பிரியப்படாமல் மனிதருடைய துதிகள் பிரியப்படும்படியாய், தம்மை தேடுகிற ஜனத்திற்கு நல்லவராய் வெளிப்படும்படியாக, தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு சகாயராய் கிரியை செய்யும்படியாக கர்த்தர் உனக்காக எழுந்தருளி இருக்கிறார். உன் சார்பில் உனக்கு செயலாற்றும்படி அவர் எழுந்தருளி இருக்கிறார். உனக்கு பக்க பலமாக அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன் அருகிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். மாம்ச கண்களை அடைத்து ஆவியின் கண்களை திறந்து ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உனக்காக எழுந்தருளி இருக்கிற ராஜாதி ராஜாவுடைய கரத்தை பற்றி பிடிப்பாயானால், இன்றைக்கு அவர் உனக்காக செய்ய போகிற காரியங்கள், அவர் உனக்கு வெளிப்படுத்த போகிற வார்த்தைகள், அவர் உனக்கு காண்பிக்க போகிற மறைவான காரியங்கள் உன் சிந்தைக்கு அப்பாற்பட்டவைகளாய், உன் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவைகளாய், உன் கண்களுக்கு ஆச்சரியமானவைகளாய், ஓ கர்த்தரை தேடுகிற ஜனம் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை உன்னை கொண்டு கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தும்படியாய்
தட்டி ஹல்லேலூயா 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 ரஹதலர ஷரஹப்சாதலர திஹமந்தராதர பலதர புஷ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தினிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உன் மாமிச பலனையோ உன் மாமிசத்துல ஞானத்தையோ உன்னுடைய சக்தியையோ நீ நம்பி நிற்காமல் முழுவதுமாக ஆண்டவருடைய பலத்தையும் ஆண்டவருடைய வல்லமையையும் அவருடைய கரத்தையுமே நம்பி நிற்கிற ஜனமாய் நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை மீட்டெடுத்த ராஜாவாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், உன் பிள்ளைகளை குறித்து என்னிடத்தில் விசாரியுங்கள், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். வானத்தில் இருந்தாகிலோ ஆமென் ஆமென், பூமியில் இருந்தாகிலோ உனக்காக கர்த்தருடைய நன்மை இன்றைக்கு வெளிப்படும். மறைவாயிருக்கிற காரியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று விரும்புகிறார். உன் பிள்ளைகளை குறித்த காரியங்கள், இதை செய்யவா செய்ய வேண்டாமா, இந்த காரியத்தை நடப்பிக்கவா நடப்பிக்க வேண்டாமா என்று இருதயத்தில் கேள்வியோடு நின்று கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை குறித்து என்னிடத்தில் விசாரி, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேள், நான் உனக்கு சொல்லுவேன். என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடு, நான் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளுக்கு கட்டளையிடு, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி, நீ இழந்து போன நன்மைகளை உன் கரத்தில் கொண்டு வந்து வைக்கும்படி நான் இன்றைக்கு உனக்காக எழுந்தருளி இருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நிறைவானவரே நிறைவானவரே நிறைவானவர், கிரியை செய்கிறபடியா ஸ்தோத்திரம், ஆளுகை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். தடைகளை உடை தெரிகிறபடியா ஸ்தோத்திரம். பரிசுத்த மகிமை இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உன் சிந்தையில இருக்கிற அந்த அவிசுவாசத்தை எடுத்து போடு சகோதரி, கர்த்தர் உனக்காக எழுந்தருளி இருக்கிறார். இப்ப நீ எந்த காரியத்தை நீங்க சிந்தித்து புலம்பி கொண்டிருக்க வேண்டாம், உன் இருதயம் துவள வேண்டாம், நீ அந்த மனிதர்களை கண்டு அஞ்சு பயப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியை உனக்காக எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய வல்லமை உள்ள வலது கரத்தை பார், உனக்காக நீட்டப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வலது கரத்தை பார். யாரும் கண்களை திறக்க வேண்டாம், ஆவியாயிருக்கிற தேவனும் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். நீ அவரை உணரணும், உன் கண்கள் அவரை காணணும், அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை உன் வாழ்க்கையில இன்றைக்கு வெளிப்படணும். யாரோ ஒருவர் சொல்லி அல்ல, நீ தேவனை உணரணும். யாரோ சொல்லுகிறது அல்ல, கர்த்தர் உண்டு என்பதையும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்பதையும் உன் கண்கள் காணணும், உன் கரம் அந்த நன்மையை பெறணும், உன் இருதயம் அதை உணரணும். அதைத்தான் ஆவியானவர் இன்றைக்கு விரும்புகிறார். கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை தமது ஜனத்திற்கு நேராக புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய மெல்லிய பிரசனம் அவரை தேடுகிற பிள்ளைகள் மேல பலமா இறங்கி வருகிறது. ஆவியில் இருந்த தடைகள் உடைக்கப்படுகிறது. ஆமென். உன் இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருந்த அந்த காரியங்கள், உன்னை பலவீனப்படுத்தி வைத்திருந்த அந்த சத்துருவின் கிரியைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது சகோதரி. அந்த காரியங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது சகோதரா. தேவ சமூகத்தில் ஆமென் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை வை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் விசாரி, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேள், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடு. அப்பொழுது வானத்தில் இருந்தாகிலோ கடையாந்தரத்தில் இருந்தாகிலோ நான் உனக்காக ஒரு காரியத்தை உண்டு பண்ணுவேன்.
ஜெபிக்க ஜெபிக்க உங்க குடும்பத்துல கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம், அற்புதம் உள்ள கரம் வெளிப்படுகிறத பார்ப்பீங்க. சில கடினமான இருதயங்கள், கர்த்தரை தேடி சோர்ந்து போன இருதயங்களுக்கெல்லாம் கர்த்தர் பலன் அளிக்கிற காலம், கர்த்தர் பதில் செய்கிற நாட்கள், உன் கண்ணீருக்கு கர்த்தர் பலனை கொண்டு வருகிற நாட்கள் இது. இன்றைக்கு அப்படியே தேவ சமூகத்துல அவன் இருந்த இடத்திலிருந்து உங்க இருதயத்தை அப்படியே தாழ்த்தி உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருடைய கரத்துல அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆமென் ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தல் இல்லாம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. எங்கே பலி தேவ சமூகத்துல செலுத்தப்படுமோ அங்க கர்த்தர் இறங்கி வந்து அந்த பலிகளை சுகந்த வாசனையாக நுகர்ந்து ஏற்றுக்கொள்ளுவார். சகோதரி, அந்த பலியாக இன்றைக்கு நீ மாறிவிடு. சகோதரா, அந்த பலியாக இன்றைக்கு நீ மாறிவிடு. உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாக நீ ஒப்பு கொடுப்பாயானால், ஆமே, கர்த்தர் உனக்கு இத்தனை காலமும் பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்கு நீ திரும்ப அவருக்கு நீ எண்ணத்தை செலுத்துவாய். உன் பணமோ உன்னுடைய பொருளோ தேவனை திருப்தி செய்யுமோ? ஆண்டவரே, நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடு இணையாக நான் எண்ணத்தை செலுத்துவேன் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். என்னையே நான் தருகிறேன் ஆண்டவரே. என்னையே அந்த பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னையே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? அத்தனை பேரும் தேவ கரத்தில் உங்களையே ஜீவ பலியாக, என் ஆவி ஆத்தும சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த பலவீனப்பட்ட சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஜீவ பலியாக தருகிறேன். அற்பமாய் எண்ணப்படுகிற என்னுடைய வாழ்க்கையை நான் ஜீவ பலியாக தருகிறேன். மனுஷனால் புறக்கணிக்கப்படுகிற வாழ்க்கை நான் ஜீவ பலியாக தருகிறேன் ஆண்டவரே. எனக்கு யார் உண்டு? எனக்கு நீர் மாத்திரமே உண்டு. உம்முடைய கரத்தில் மட்டுமே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் நம்பி இருக்கிற என் புய பலம் நீர் ஒருவர் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுத்து என்னை தருகிற ஆவியானவரே, தருகிற ஆவியானவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. என்ன ஆளுகை செய்யுங்கப்பா, என்ன ஆளுகை செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உங்க சத்தம் அப்படியே உயரட்டும், உயரட்டும். என்ன ஆளுகை செய்யுங்கப்பா. உங்க முகத்தின் ஒளி என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. எனக்கு விரோதமா இருக்கிற தடைகளை உடைத்து போடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு என் கண்கள் ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்கணும்ப்பா. என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை நான் இன்னைக்கு பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென். இந்த யுத்தம் என்னுடையதல்ல, கர்த்தருடையது என்பதை இன்றைக்கு நான் பார்க்கணும் ஆண்டவரே. என்னுடைய மாமிசமோ என்னுடைய கரமோ அல்ல, ஆவியானவர் எனக்காக கிரியை செய்கிறதை என்னுடைய கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுத்து, ஒப்பு கொடுத்து, ஆமீன். உங்க சத்த உயிரட்டி யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரம், பேருக்காக யாரும் ஜெபிக்க வேண்டாம். உண்மையா ஆண்டவர் எனக்காக கிரியை செய்யணும்னு விரும்புகிறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தருகிற ஆவியானவரே, என்னை தருகிற ஆவியானவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. பாவியாகி என் மீது கிருபையாயிரும், பாவியாகி என் மீது கிருபையாயிரும். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இரட்சிப்பின் சந்தோஷம் உலகத்தால கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத அந்த இரட்சிப்பின் சமாதானம் இன்றைக்கு ஆமென் உங்கள் இருதயங்களில் வந்து தங்க போகிறது. ஹல்லேலூயா. அந்த தெய்வீக சமாதானம் இருதயங்களில் வந்து ஆளுகை செய்ய போகிறது. அந்த இரட்சிப்பின் சந்தோஷம் உலகத்தால கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத அந்த தெய்வீக சந்தோஷம். ஆமென், ஆமென், ஆமென். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆமென் சத்துரு கெடுத்து போட்டாலும் ஆமென் கர்த்தர் யோபுவோடு கூட இருந்து சகலவற்றையும் திருப்பி கொள்ளும் வரைக்கும் அவன் இருதயத்திலே ஒரு இரட்சணிய சமாதானத்தை சந்தோஷத்தை வைத்தது போல சத்துரு கெடுத்து போட்ட காரியங்களில் எல்லாம் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகத்தக்கதாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை அப்படியே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அப்பா, பாவியாகி என் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தின் புத்திர
புத்திரரா என்னை மாற்றும். இந்த பரலோக ராஜ்யத்திற்கு என்னை தகுதிப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே. இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிப்பீராக. நானும் என் குடும்பமும் பாதாள வல்லடிக்கு தப்புவிக்கப்படட்டும். ஆவியானவரே இரத்தத்தினால், இயேசுவே இரத்தத்தினால் என்னை கழுவீராக, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. உமக்கு பிரியமான ஜீவ பலியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கரைதிரை இல்லாத கற்புள்ள கன்னிகையை போல தேவ சமூகத்திலே குற்றமற்றவனாய் நிற்கும்படிக்கு என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக. நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை என்னிலே கட்டளையிடுவீராக. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கோ. நான் உன் பாளையத்திலே உலாவி உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் எதிர்பட்டு உன் சத்துருக்களை உன் காலின் கீழாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து. உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள், உன் எல்கைகளை பரிசுத்தப்படுத்திக்கொள். நான் உன் பாளையத்தில் உலாவி உன் சத்துருக்களுக்கு முன்பதாக எதிர்பட்டு உன்னை பகைக்கிறவர்கள் முன்பதாக உன் தலையை உயர்த்த பண்ணுவேன். பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை என்னில வைங்க ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை என்னில வைங்க ஆண்டவரே. உடைய பரிசுத்த வல்லமையை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆமென். உடைய வல்லமையை நான் பார்க்க விரும்புகிறேன். உங்க வல்லமையை நான் பார்க்க விரும்புகிறேன். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீ மேல புறப்பட்டு வந்த அந்த பரிசுத்த வல்லமையை நான் பார்க்க விரும்புகிறேன். அந்த உலர்ந்த எலும்புகள் மேல இறங்கி வந்து ஜீவனடைய செய்த அந்த பரிசுத்த வல்லமையை பார்க்க விரும்புகிறேன். அந்த மரித்த லாசரு மேல இறங்கி அவனை ஜீவனோடு வெளியே கொண்டு வந்த அந்த வல்லமையை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவை முதற் பேரானவரை எழும்ப பண்ணின அந்த உயிர் தெழுந்த வல்லமையை இன்றைக்கு நான் காண விரும்புகிறேன். ஆவியானவரே என் மீது வைப்பீராக. அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதற்காக என்னை பரிசுத்தப்படுத்தி தாழ்த்துகிறேன். நொறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். அழுகையோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்த நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை அவர் விட்டுவிக்கிறார். மேட்டிமையானவர்களை அவருடைய கண்கள் தூரத்தில் இருந்து அறிகிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், கிருபை அளிக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, பயங்கரமான பராக்கிரமசாலி. அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள், உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள். நான் உன் பாளையத்திலே உலாவி நான் உன் தேவனாய் இருப்பேன். நான் உன் சத்துருக்களுக்கு எதிர்கொண்டு போய் உன் சத்துருவுக்கு சத்துருவாய் நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை விரோதிக்கிறவர்களுக்கு விரோதியாகவும் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் நான் இருக்கிற கர்த்தர் உன்னை நீ பரிசுத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு அவரை சேவிக்க இணங்குவாயானால் இதோ உனக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற சில சத்துருக்களை உனக்கு முன்பதாக நான் துரத்துகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பிசாசின் கிரியைகள் அழிகிறது, வலு சர்ப்பத்தின் கிரியைகள் அழிகிறது. சிந்தையை சிதறடிக்கிற அசுத்தங்கள் ஆமே அவிசுவாசத்தை கொண்டு வந்து இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும் என்று கேள்விகளை கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருக்கிற அசுத்தங்களை
எல்லாம் மாறுகிறது. கர்த்தர் தமது நம்பிக்கையும் இருதயத்தில் வைக்கிறார் சகோதரா. கர்த்தர் அந்த நம்பிக்கையை வைக்கிறார். ஆமென். அந்த ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை கர்த்தர் எனக்கு செய்வார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவர் எனக்காக செய்கிற இரட்சணியத்தை காணும் என்கிறான விசுவாசத்தை கர்த்தரும் இருதயத்தில் வைக்கிறார். இருதயத்தில் வைக்கிறார். விசுவாசத்தோடு நீ ஜெபத்தில் எவைகளை கேட்கிறாயோ அவைகள் உனக்கு பெற்று கொடுக்கப்படும். அவைகளை நீ பெற்றுக் கொள்ளுகிறாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசி. விசுவாசி. உன் பக்கத்தில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். உன் பக்கத்தில் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியை நிற்கிறார். மனுஷ பலன் இல்லையே, மனுஷருடைய உதவி எனக்கு இல்லையே, ஆமென், என் கணவருடைய உதவி எனக்கு இல்லையே என்று நீ புலம்பாத, நீ புலம்பாத. கர்த்தர் உன் அருகிலே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நிற்கிறார். Hallelujah, 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 hallelujah. ஆமென். முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம், முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளலாம். எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவருக்கு மாத்திர இடம் கொடுத்து அநேகருடைய இருதயம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி நம்ம ஜெபிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம். ஆனாலும் கர்த்தரை நம்பி அவருடைய கரத்தின் கிரியைகள் நிச்சயமா எனக்கு வெளிப்படும். ஆவியானவரை சார்ந்து கொள்ளாமல் சற்று பின்வாங்கி போன நிலைமை, சற்று சோர்ந்து போன நிலைமை, கொஞ்ச நாட்களாய், கடந்த சில நாட்களாய் சோர்ந்து போன அந்த இருதயங்கள், ஆண்டவர் அந்த இருதயத்தை இன்றைக்கு தட்டி எழுப்புகிறார். எலியாவை போல, முடியாத ஆண்டவரே, எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே, என்னை விரோதிக்கிறவர்கள் அநேகர் ஆண்டவரே, எனக்கு முன்பதாக நிற்கிற பிரச்சனைகள் அநேக ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? எனக்கு யாருண்டு? யாருடைய கரம் எனக்கு உதவியாக வெளிப்படும் என்று சோர்ந்து போய் சூறை செடியின் மூட்டிலே கிடக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்கள் அநேகர். ஆவியானவர் சொல்லுகிறார், எழும்பு, உன்னை தட்டி எழுப்புகிற போதும், நீ விழுந்து கிடக்கிறது போதும். இன்றைக்கு நீ ஆகாரம் பண்ணு, இன்றைக்கு நீ பலன் கொள், இன்றைக்கு நீ இந்த வார்த்தையாகிய அப்பத்தை புசி, இன்றைக்கு ஆவியானவர் எனும் தண்ணீரினாலே நீ தாகம் தீர்க்கப்படு, இன்றைக்கு ஒரு ஆவியின் பலன் உனக்கு உண்டாகும். இன்றைக்கு உன் மாமிசத்தில் அந்த பலவீனமான சரீரத்தில் கர்த்தருடைய பலன் இன்றைக்கு இறங்கி வரும். ஆமென். நம்பிக்கை இல்லாத அந்த இருதயங்களிலே ஆவியானவர் நம்பிக்கையை வைக்கிறார். நம்பிக்கை உண்டாகட்டும். தைரியமா எழும்பி நில்லு. ஆவியின் வைராக்கியத்தோடு எழும்பி நில்லு. கர்த்தருக்காக நீ படுகிற அந்த பக்தி உள்ள, வைராக்கியம் உள்ள பக்தியை நான் மறக்கிறவர் அல்ல. ஆமென். நீ தேவனுக்காக, நீ தேவ சமூகத்தில் நீ வைத்திருக்கிற அந்த வைராக்கியத்தை, அந்த பக்தி வைராக்கியத்தை நான் மறந்து போகிறவர் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களுக்கு ஏனென்று பயப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். நீ ஒருவனை கொண்டு, உன் ஒருவனை கொண்டு, உன் ஒருவனை கொண்டு எல்லா சத்துருக்களையும் நான் துரத்துவேன். ஆமென், ஆமென். ஒரே ஒரு எலியாவை கொண்டு அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அதம் பண்ணி போட்டது போல உன் ஒருத்தியை கொண்டு, உன் ஒருவனை கொண்டு சத்துருவின் கிரியைகளை நான் விழும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னில் இருக்கிற ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உன்னில் இருக்கிற 5 பேர் 5000 பேரை துரத்துவார். இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது, கர்த்தருடையது, கர்த்தருடையது. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க சகோதரி. நீ ஜெபித்தால் போதும், அவர் உனக்காக கிரியை செய்வார். நீ அவருக்கு இடம் கொடுத்தால் போதும், அவர் உனக்கு முன்பதாக எழுந்தருளி கடந்து செல்லுவார். அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கட்டும். அந்த மகிமையின் ராஜா உன் குடும்பத்தில் உட்பிரவேசிக்கட்டும். மகிமையின் ராஜா
இஸ்ரவேலின் புயபலமாயிருக்கிறவர், இஸ்ரவேலின் புயபலமாயிருக்கிறவர், இஸ்ரவேலின் புயபலமாயிருக்கிறவர். இதோ ஜெயக்கொடியாயிருக்கிற கர்த்தர், ஜெயக்கொடியாயிருக்கிற கர்த்தர். தடைகள் உடைக்கப்படுகிறது, தடைகள் உடைக்கப்படுகிறது. ஜெபி 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 சத்தம் அப்படியே உயரட்டும். ஆமென் ஆமென். உன் கூப்பிடுதல் தேவனுக்கு நேராக எட்டப்படட்டும். அவருடைய சந்நிதியிலும் சத்தம் உயரட்டும். அந்த ஆயக்காரர் தன் கண்களையும் வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று தேவனை நோக்கி கூப்பிட்டது போல, ஆமென், கூப்பிடு கூப்பிடு. தேவன் உனக்கு சமீபமாய் இருக்கிறார், உன் குடும்பத்திற்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க. அநேகருடைய நாவுகள் கூர்மையான பட்டயங்கள் ஆக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் நாவை கூர்மையான பட்டயமாக்கி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மூடி, ஆமென், உன்னை ஒரு துளுக்கமான அம்பாக்குகிறேன். என் அம்பரா துணியினாலே உன்னை நான் மூடுகிறேன், என் அம்பரா துணியினாலே உன்னை நான் மூடுகிறேன். நீ ஜெபிக்கும்படி தேவ சமூகத்தில் விழித்திருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், உன் குடும்பத்திற்காக திறப்பில நிற்கும்படி நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். உன் குடும்பத்திற்காக திறப்பில நின்று உன் குடும்பத்தை மீட்டெடுக்கும்படி நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். நீ ஏன் சோர்ந்து போனாய்? நீ ஏன் மடிந்து கிடக்கிறாய்? நீ ஏன் துவண்டு கிடக்கிறாய்? நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன் அல்லவா? எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமை இன்றைக்கு நீ பலப்படுத்திக்கொள். ஆமென் 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 ஆமென். பலன்கொள் பலன்கொள், ஆவியில பலன்கொள். ஆவியானவர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு, அறையை கட்டிக்கொள், வழியை காவல் பண்ணு, உன் பலனை இன்னும் மிகுதிப்படுத்து, உன் பலனை இன்னும் மிகுதிப்படுத்து. சத்துருக்கு முன்பதாக நிற்கும்படி உன் பலனை இன்னும் மிகுதிப்படுத்து. பொல்லாங்கனை எதிர்த்து போராடும்படி உன் பலனை இன்னும் மிகுதிப்படுத்து. ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி உன் பலனை இன்னும் மிகுதிப்படுத்து. ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்களை பிளக்கும்படி நீ உன் பலனை உறுதிப்படுத்து. இன்றோடு முடிந்து போகும். நீ போராடு, ஜெபத்திலே போராடுவாயானால் ரெகோபோத்தை கர்த்தர் துவங்கப்படுகிறார், ரெகோபோத்தை கர்த்தர் துவங்கப்படுகிறார். இனி சத்துரு உனக்கு விரோதமாக எழுதி நிற்பது இல்லை. இனி அந்த அந்தகாரம் உனக்கு விரோதமாக நிற்பது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடு, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடு. வானத்தில் இருந்தாகிலும் பூமியின் அந்தரங்கத்தில் இருந்தாகிலும் இதோ உனக்கான ஒரு நன்மை, உனக்கான ஒரு ஆசீர்வாதம், உனக்கான ஒரு சௌக்கியம் இன்றைக்கு உண்டாகிறது. சங்கீதக்காரனாகி தாவீது இவ்வனமாக எழுதுகிறான், மனுஷரை நீர் நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். நானும் நீங்களும் எம்மாத்திரம் தான். ஆனா அதுக்கு அடுத்த வசனத்துல ஒரு அழகான வெளிப்பாடு, அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உமது கரத்தின் கிரியைகளுக்கு மேல, அவருடைய கரத்தின் கிரியைகள் மேல ஒரு அதிகாரத்தை மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் எதை செய்யணும், அவரிடத்து சகல வல்லமையும் சகல அதிகாரமும் சகல மகிமையும் உண்டு. ஆனா மனிதர்களாகிய நம்முடைய கரத்துல அவருடைய கிரியைகளுக்கு கட்டளையிடும்படி கர்த்தர் சொல்லுகிறார்.
நீ விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் இருக்கிற நன்மைகள் எவைகளுக்கு நீ கட்டளையிடுவாயோ அவைகளை நீ பெற்றுக் கொள்ளுகிறாய். நீ மௌனமாய் இருப்பாயானால் அவைகளும் மௌனமாவே இருக்கும். நீ அதை விசுவாசத்தோடு எழுப்பி ஜெபித்து பெற்றுக் கொள்வாயானால் அவைகளை நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். அவைகளை நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். எழுப்பு, உனக்குள்ளா இருக்கிற ஆவியானவரை தட்டி எழுப்பி ஆவியானுடைய உதவியோடு கூட. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உன்னோடு கூட தான் இருக்கிறாரு. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாரு. ஆமென். அந்த சீஷர்களை போல அவிசுவாசத்தோடு நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று தேவனை நோக்கி கேள்வி கேட்காத. அவர் உன் படகிலே தான் இருக்கிறார். அவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். அவரை தட்டி எழுப்பு. அவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடு. இதோ வானத்தில் இருந்தோ பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தோ ஒரு நன்மை, ஒரு நன்மை, ஒரு நன்மை தமது ஜனத்துக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உனக்கு நேராக, உனக்கு நேராக நாவ திறந்து பேசுங்க. உன் பிள்ளைகளை குறித்த காரியத்தை கட்டளையிடு. ஆமென். உன் குடும்பத்தை குறித்த காரியங்களுக்கு கட்டளையிடு. நீ ஜெபிக்கும் போது அவைகள் நன்மையாய் மாறுகிறதா இல்லையான்னு பாரு. ஆமென். அவருடைய அதிகாரத்தை கொண்டு, இயேசுவின் நாமத்தை கொண்டு, வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவருடைய வல்லமை உள்ள நாமத்தை கொண்டு கட்டளையிடு. இதோ சகலமும் உயிர் பெறுகிறது, சகலமும் மறுரூபமாக்கப்படுகிறது, சகலமும் மாறுதலாய் முடிகிறது. சகலமும் சகலமும் ஒன்று காரியம் அல்ல சகோதரி. உன் வாழ்க்கையை அவர் திருப்பி போடுகிறார். உன் வாழ்க்கையை அவர் திருப்பி போடுகிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதற்கு அடையாளங்களை காண்பிக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதற்கு அவர் அடையாளங்களை காண்பிக்கிறார். நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம். புதிய காரியம், புதிய காரியம் மாறுதலாய் முடிகிறது. காரியம் மாறுதலாய் முடிகிறது. காரியம் மாறுதலாய் முடிகிறது. சத்துரு தான் வெட்டின குழியிலே தானே விழுகிறார். காரியம் மாறுதலாய் முடிகிறது. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடியப்படுகிறார். நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக அந்த மேல் வீட்டறையில இறங்கி கர்த்தர் ஒவ்வொருவர் மேலையும் அக்கினிமயமான நாவுகளாய் இறங்கி வந்தது போல ஆமென். கர்த்தருடைய அக்கினிமயமாக்குகிறார், அக்கினிமயமாக்குகிறார். உனக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தமது கரத்தின் கிரியைகள் மேல கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை தருகிறார். அவருடைய கரத்தின் கிரியைகள் மேல ஒரு அதிகாரம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார்.
ரிகரதலர ஷபன ஹசந்தாரதர ரிகவல ஹம்தராதல கடக சந்துராதனர ரிகவரபல பௌஷ. நல்ல நல்ல அப்படியே சத்த உயர்த்தி அவன் சிந்தையை செதற விடாம உங்க நாவை அப்படியே ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் உன் நாவை கூர்மையான பட்டயமாக்குகிறார். நீ எவைகளை ஜெபத்திலே கட்டளையிடுவாயோ, நீ எவைகளை ஜெபத்திலே நீ பேசுவாயோ அவைகள் உனக்கு கொடுக்கப்படும். எவைகளை கட்டளையிடுவாயோ அவைகள் கட்டப்படும், திறக்கப்படும். ஆமே. கர்த்தர் உனக்காக வழி வாசல்களை திறக்கிறார். ரிகா பாபா லாதரா. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ரெட்டிப்பாய் கர்த்தர் மேல வைக்கிறார். ரிகா பாபா லவுடார்வா. அந்த எலியாவின் ஆவியின் பலனும் அவன் யோவான் எலியாவின் ஆவியின் பலனும் உள்ளவனாக கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்தும்படியாக புறப்பட்டது போல கர்த்தர் எலியாவின் ஆவியின் பலனையோ உன் மேலே அவர் வைக்கிறார். தேவன் கிரியை செய்வதற்கு நீ வழியை ஆயத்தப்படுத்து. கர்த்தர் கிரியை செய்கிறதற்கு நீ வழியை ஆயத்தப்படுத்து. உன் ஒருவனை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். உன் ஒருவனை கொண்டு கர்த்தர் மீட்பை கட்டளையிடுகிறார். நீ ஒருவன் எழும்பினால் போதும், நீ ஒருத்தி எழும்பினால் போதும். ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்லுகிற கிதியோனே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் ஒருவனை கொண்டு நான் ஆயிரங்களை துரத்துவேன். உன் ஒருவனை கொண்டு நான் ஆயிரங்களை துரத்துவேன். ஜெபிங்க. ஆமே. கர்த்தர் இந்த தேசத்தின் அந்தகாரங்கள் மேல கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார். தேசத்தின் அந்நிய ஆளுகை மேல கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார். ஆமே. விக்கிரக வல்லமைகள், வஞ்சிக்கிற ஆவிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படும்படியாக கர்த்தர் உன்னை திறப்பில நிற்கத்தக்கதாக ஒரு வல்லமையுள்ள போராயுதமாய் கர்த்தர் இன்றைக்கு உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். துளுக்கமான அம்பாக்கி கொண்டிருக்கிறார். அவர் தமது அம்பரா துணியினாலே உன்னை மூடுகிறார். யுத்தத்திற்கு பழக்குவிக்கப்படுகிறார். ஜெபி. ஆவியானவரோடு இணைந்து அப்படி ஜெபிக்க துவங்குங்க. வார்த்தைகளை தருகிறார். இப்போது பேசுகிறவன் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு பிதாவின் ஆவியானவர் உன் நாவில் இருந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தர் உன்னை நம் ஒவ்வொருவரையும் உங்களை அவர் ஜெபத்திலே உருவாக்க அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை அவர் ஜெபத்திலே உருவாக்கி கொண்டிருப்பது கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு. காரணம் இல்லாமல் யாரும் இந்த இடத்துல வரல. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் சிலர். இந்த சிலரை தமக்காக கர்த்தர் பிரித்து எடுத்து கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். சிலருடைய இருதயங்கள், ஆண்டவரே நான் எவ்வளவோ போராடி பார்க்கிறேன், எவ்வளவு உழைத்து பார்க்கிறேன், எந்த காரியம் எல்லாமோ செய்து பார்க்கிறேன், என்னால ஜெயத்தை பார்க்க முடியலையே என்கிற ஒரு விரக்தியான இருதயம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து உனக்கு ஜெயம் வராது. நீ ஜெபிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், பரலோக ராஜ்யத்திலிருந்து பொக்கிஷங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக பரலோக ராஜ்யத்திற்கு என்று வேறு பிரித்து எடுக்கப்பட்ட பாத்திரம். நீ பூமியிலே கடந்து நீ பலனை கொடுத்து கொண்டிருக்காது. ஆமே. நீ பரலோகத்திற்கு நேராக சத்தம் உயரட்டும். பரலோக தேவனுக்கு நேராக உன் பலனை கொடுத்து கர்த்தரை தேட துவங்கு. யாக்கோபு முழு பலத்தோடு தேவனிடத்தில் போராடினது
போல உன் முழு பலத்தையும் தேவ சமூகத்தில் கொடுத்து நீ ஜெபி ஜெபி. பரத்திலிருந்து உனக்கு நன்மை உண்டாகும், பரலோகத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை புறப்பட்டு வரும், வானத்திலிருந்து உனக்கு நன்மை உண்டாகும். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து கர்த்தர் உனக்காக நீரூற்றுகளை புறப்பட பண்ணுகிறார். நீ உலகத்திற்குரியவன் அல்ல, நீ உலகத்திற்குரியவர் அல்ல. பரலோக ராஜ்யத்தின் அவருடைய பொக்கிஷம், தேவ ராஜ்யத்தின் திறவுகோலை கர்த்தர் உன் கரத்திலே கொடுத்திருக்கிறார். நீ ஜெபிக்கும்படி கர்த்தர் உன்னை நெருக்கி ஏவுகிறார். அவருடைய அன்பு, நீ ஆவியில பலப்படும்படி அவருடைய அன்பு உன்னை நெருக்கி ஏவுகிறது. நீ ஆவியில பலன் கொள், ஆவியில பலன் கொள். மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல உனக்கு போராட்டம். ஆமென். இப்பிரபஞ்சத்தின் ஆளுகை மேல, தேசாதிபதியின் மேல, விழுந்து போன தூதருடைய கிரியைகள் மேல உனக்கு நான் அதிகாரத்தை தருகிறேன், அதிகாரத்தை தருகிறேன். ரீபா லாதா ராபா. பரிசுத்தம் உன்னிலிருந்து ஜெயம் எடுக்க சகோதரா. நீ பரிசுத்தத்திற்கு இடம் கொடுத்து ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த வல்லமை உன்னை கொண்டு வெளிப்படும். நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். தீர்க்க தரிசன கண்களை கர்த்தர் திறக்கிறார். வரப்போகிற சம்பவங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென் ஆமென் ஆமென். ரிகரதலரபனா ரிகபலதரபா. ஆபிரகாமுக்கு நான் பொய் சொல்ல, நான் செய்ய போகிற காரியத்தை என் ஊழியக்காரனுக்கு நான் வெளிப்படுத்துவேன். ரிகரதல ஷபலதுரா ரிகபபலதரா. அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த திட்டத்திற்காக என்ன தாழ்த்துகிற ஆண்டவரே, உங்க சித்தத்திற்காக என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, ஆவிக்குரிய போராயுதமா என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உங்கள் ஜெபங்கள் ஆவிக்குரிய போராயுதங்கள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஜெபங்கள் ஆவிக்குரிய போராயுதங்கள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மலைகளை நொறுக்கும்படியாக, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ பலன், அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ பலன், அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ பலன் ஜனத்தின் மீது இறங்கி வருகிறது. கர்த்தர் ஜனத்தின் மீது கர்த்தர் அமர பண்ணுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். இன்றையிலிருந்து குடும்பத்துல மறைந்து கிடக்கிற சத்துருக்கள் நீ ஜெபிக்க ஜெபிக்க அலறிக்கொண்டு வெளியேறுகிறத காண்பாய், அலறிக்கொண்டு வெளியேறுகிறதை காண்பாய். அந்த அதிகாரத்தோடு நாவிலே கர்த்தர் வைக்கிறார். அந்த பலவீனத்தின் ஆவி உடைக்கப்படுகிறது. பிரிவினையின் ஆவி, குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிற சமாதான குலைச்சலின் ஆவி, அசுத்த கிரியைகளை எல்லாம் கர்த்தர் உன்னை கொண்டு துரத்துகிறார். ரிபலதர மனதர ஷே ரிகபபலதர மனதர மனதர ரிகபபபபபபல ரிகபபபபபரதரபன ரிகபபபபஷஹலதரதனா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, வரும் காரியங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், பிள்ளைகளை குறித்து என்னிடத்தில் விசாரியுங்கள்.
வரப்போகிற காரியங்களுக்கு என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லி உடைய ஜனத்தை ஒவ்வொருவரையும் அக்கினிமயமான நாவுகளாக்கி கூர்மையான பட்டயங்களாக்கி ஆமே துளுக்கமான அம்பரா துணியினாலே கர்த்தர் மூடி இந்த நாளுடைய ஜனத்தினை அதிகாரப்படுத்தி ஆசீர்வதித்தபடி நமக்கு ஸ்தோத்திர ஆவியானவரே. இன்னும் தொடர்ந்து எங்கள் மத்தியில் வல்லமையான பயங்கரமான காரியங்களை நடப்பிப்பீராக.